ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேது எடிட்ஸ். நம்ம இன்னைக்கு எப்படி ஸ்ப்ளெண்டரில் வந்து ட்ரம்பட் ஆரன் மாட்டலான்னு பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வாங்கியிருக்க ட்ரம்பட் ஆரன். இது வந்து ரூட்ஸோட ட்ரம்பட் ஆரன். பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ரூட்ஸு நிறைய இது இருக்குது ட்ரம்பட்டில். ரூட்ஸ் தான் நல்லது. அதனால் வாங்கியிருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 ஆரன் இருக்கும். ஒன்று வந்து லோ டோனு, இன்னொன்று ஹை டோன் சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஆரன் வாங்கினாலும் 2 ஆரன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு ரூட்ஸோட மெலடி மேக்கரை யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பிராண்டோட மெலடி மேக்கர் பொறுத்து சவுண்டு மாறும். நம்ம வந்து 5 பின் மெலடி மேக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அதில் வந்து நம்மளுக்கு வந்து 4 வயர் வர்றதும் இருக்குது, 5 வயர் வர்றதும் இருக்குது. அதான் வந்து சொல்கிறோம். பார்த்திங்கன்னா அதில் ஒரு போல்டு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மெலடி மேக்கரு. இதில் பார்த்திங்கன்னா 5 வயர் இருக்கும். நம்ம கனெக்ஷன் பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் எல்லோ கலர் வயரு, அது வந்து ஹை டோனுக்கு போகிறது. அப்புறம் ப்ரௌன் கலர் வந்து லோ டவுனுக்கு போகிறது. அந்த ஸ்டிக்கரில் எல்லாமே ஒட்டியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ரெட் கலர் வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுக்குறது, பிங்க் கலர் வந்து சுவிட்ச் கனெக்ஷனில் கொடுக்குறது, பிளாக் கலர் வந்து நெகட்டிவ். நம்ம இதை இப்போ வண்டியில் எப்படி மாட்டுறோன்னு பார்த்துடலாம். இதான் பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்கு. எல்லா வீடியோலையும் இந்த பைக் தான் போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டூமை கழட்டிக்கலாம். அதுக்கு இந்த 2 போல்டு, இந்த பக்கம் உள்ள ஒரு போல்டும் அதே மாதிரி அந்த பக்கம் உள்ள ஒரு போல்டையும் கழட்டிக்கலாம். கழட்டிட்டு அவங்கள்ட்ட காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம போல்டை கழட்டியாச்சு. இப்போ டூமை வெளியே இழுத்துடலாம். இப்போ அதில் இண்டிகேட்டர் ஒயர் இருக்கும். அது எல்லாத்தையும் மெதுவாக ஊறிட்டு ஒயர் நம்ம வெளியே இழுத்துட்டு டூமை கழட்டிடலாம். அப்படியே மெதுவாக நம்ம ஒயர் இழுத்துட்டு டூமை கழட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹாரன் போயிடலாம். ஹாரனில் பார்த்திங்கன்னா கிளாம்பு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 2லையுமே கொடுத்துருக்காங்க. ட்ரம்பட் ஹாரன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கு நம்ம பின் வாங்கியிருக்கோம். ஒரு ஹாரனில் 2 இருக்கும். மொத்தம் 4 பின் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி சொருகிறதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம இப்போ ஒரு ஒயர் மாட்டி பார்த்துக்கலாம். இதான் நம்ம யூஸ் பண்ணுற ஒயரு. 1 மீட்டர் 15 ரூபாய்க்கு வாங்கிடுது. ஸ்பீக்கரோட ஒயர்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் வந்து இதில் இப்படி வச்சு நம்ம அந்த கிளிப்பை வந்து அழுத்தி விட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளிப்பை கரெக்டாக அழுத்தி போட்டாச்சு. இதில் நம்ம ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம். அப்போனா ஷார்ட் சர்க்கியூட் தான் ஆகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம். இதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஒயருக்கும் போட்டுக்கலாம். இது 2 ஒயரும் நம்ம பாசிட்டிவ் வண்டி யூஸ் பண்ண போகிறோம். நெகட்டிவ்க்கு நம்ம தனியாக ஒரு சின்ன ஒயர் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ்க்கு இன்னொரு ஒயரும் போட்டாச்சு. இதில் நம்ம ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டு எடுத்தாச்சு.
நம்ம பாசிட்டிவாக தான் வந்து டூமுக்கிட்ட வந்து கொண்டு வரணும். அதனால் வயர் நல்லா நீளமாக போட்டு எடுத்துக்கணும். இது வந்து நெகட்டிவ்க்கு சின்னதாக போதும், பக்கத்துலேயே கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதில் நம்ம மாட்டி நெகட்டிவையும் நம்ம மாட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் அதில் வச்சு ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம கட்டிங் பெல்ட் வச்சு நல்லா அமுக்கிட்டு அப்புறம் ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 2 வயரும் அப்படி பண்ணி எடுத்துக்கலாம். அதே நம்ம பிளாக் கலரும் அதாவது நெகட்டிவ்க்கும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. சரி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து பாசிட்டிவ்க்கு, பிளாக் கலர் வந்து நெகட்டிவ்க்கு. நம்ம வண்டியில் எப்படி மாட்டுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ஹாரன் பக்கத்தில் அந்த பம்பர் வர போல்டு வந்து 2 வரும் ஸ்ப்ளெண்டரில், அந்த இடத்துல நம்ம மாட்ட போகிறோம். இந்த மாதிரி அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹார்னில் அந்த இது லூஸாக இருக்கும், நம்ம வந்து டைட் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபுல் டைட் வச்சு எடுத்தாச்சு. நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு டைட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதில் வண்டியில் மாட்டிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சைடு மாட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு பண்ணுறோம். இப்போ நம்ம டைட்டாக கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு பண்ணலாம். இப்போ நம்ம 2 சைடுமே மாட்டி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குரிய பின்னு. இப்போ நம்ம பாசிட்டிவ்க்குரிய வயர் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்க்கு வந்து எதுனாலும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். மேலே உள்ள போல்ட்டு கீழே உள்ளதுலாம் கணக்கு கிடையாது. ஹார்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் கொடுத்தாலும் ஹார்ன் ஒர்க் ஆகும். அதனால் நம்ம கொடுத்து ரூட் பண்ணி வயரை கரெக்டாக எடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் பிளாக் கலர் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு இதில் வந்து ஒயிட் கலர் இருக்கும். பிளாக் கலருக்கு வந்து ஹை டோனுக்கு போகிறது. நம்ம இதை பொறுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கனெக்ஷன் கொடுத்தீங்களோ அதை பொறுத்து. ஒயிட் கலர் வந்து லோ டோனுக்கு போகிறது. இப்போ நம்ம இந்த 2 சைடு உள்ள போல்டை கழட்டி டூமை வந்து வெளியே எடுத்துக்கலாம். டூம் வந்து கழட்டி வச்சு இதில் வந்து ஹெட்லைட்டோட இதுவும் பார்க்கிங் பெல் போட்டு அந்த ரப்பரும் இருக்கும். அந்த கனெக்டரை கழட்டிட்டு ஹெட்லைட் தோறும் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சுவிட்சை வச்சு தான் ஆகணும். அதாவது இது மாதிரி சொல்லுவாங்க டபுள் சுவிட்சுன்னு. மேலே போட்டால் வந்து ஒரிஜினல் ஹார்னு, கீழே போட்டால் வந்து நம்ம ட்ரம்பட் ஹார்னு. அந்த மாதிரி டபுள் சுவிட்சில் அதை வைக்காமல் வந்து நம்ம ஒரிஜினல் ஹார்ன், ட்ரம்பட் ஹார்ன் ரெண்டுமே அடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். வேறு எதுக்கு வந்து அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக இந்த டபுள் உள்ள சுவிட்ச் நம்மளுக்கு வேணும். லிங்க் வேணால் நான் உங்களுக்கு பயோவில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த வயர் நம்மளுக்கு உள்ளே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக்கு, அப்புறம் ப்ரௌனு. பிளாக் வந்து ஃபஸ்ட்டு, ப்ரௌன் வந்து செகண்டு, ப்ளூ வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள. பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சில் மொத்தம் 3 வயர் இருக்கும். ப்ளூ வந்து நம்ம இங்கே இருக்கிற சுவிட்சில். இந்த ப்ளூ கலர் வந்து பாசிட்டிவ். நம்ம அதை வந்து சாவி எடுத்து கொடுத்துருக்கோம். 3 வயர் வரும், அவ்வளோதான். ஓகே, நம்ம இந்த ஹார்னோட கனெக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ட்ரம்பட் ஹார்ன் வந்து இந்த லைன் வந்து சொல்லியிருப்போம், பார்த்துக்கலாம். பிளாக் கலர் வந்து ஹைட் ஆனதுன்னு சொல்லியிருப்போம், பார்த்துக்கலாம். நம்ம வந்து ரூட்ஸ் ஹார்ன் நம்ம ஃபஸ்ட்டு மெலோடி மேக்கர் பற்றி பார்த்துருவோம். மெலோடி மேக்கர் எடுத்துரும். இந்த 5 பின்னுங்கிறதுனால 5 பின் இருக்கும். பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நம்ம 300 எம்ஆர்பி போட்டுருக்கோம். நம்ம வந்து 230 ரூபாய்க்கு தான் வாங்கணும். ஒவ்வொரு எந்த ஹார்ன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியை ரூட்ஸோட ஒவ்வொரு கம்பெனியோட யூஸ் பண்ணுறத பொறுத்து சவுண்ட் வந்து மாறும்.
உங்களுக்கு எந்த சவுண்ட் பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து கட் அவுட்டர் மாற்றிக்கோங்க, அதோட மெலடி மேக்கர் மாற்றிக்கோங்க. 5 இருக்கும். இது வந்து நெகட்டிவ். பிளாக் வந்து நெகட்டிவ் கொடுத்துடணும். இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிங்க் வந்து பாசிட்டிவ், சுவிட்சுக்கு போகிற பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ரெட்டுமே பாசிட்டிவ் தான். ஆனால் வந்து இது வந்து பேட்டரியில் டேரெக்டாக நம்ம வந்து ரெண்டுமே ஒரே அடிச்சு தான் கொடுக்க போகிறோம் கனெக்ஷனை. இதில் நீ இப்போ சேர்த்து நம்ம கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். சேர்த்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இது வந்து ஒரு அப்புறம் வந்து எல்லோ வந்து லோ ஹை டோனுக்கு போகிறது, லோ டோனுக்கு போகிறது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெலடி மேக்கர் வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஹசார்டு நம்ம அதை இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டபுள் சைட் டேப் போடுவோம். நம்ம கனெக்ஷனை பார்க்கலாம். நம்ம கனெக்ஷன் பற்றி பார்த்தோம். நம்ம கனெக்ஷனை கொடுக்க ஆரம்பிப்போம். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த ரூட்ஸ் ஆரன்லாம் கொடுத்துருப்பாங்க. ரவுண்டில் தான் சூப்பர் ஆரன்லாம் சூப்பரோட மெலடி மேக்கர் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லு லோ டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆரனில் லெஃப்ட் சைடு வந்து ஹை டோன் போட்டிருக்கு, ரைட் சைடு வந்து ஹை டோன் இருக்குது. அந்த பக்கம் உள்ளதில் வந்து லோ டோன்னு போட்டிருக்கோம். இப்போ தெளிவாக சொல்லணும்னா அதை பொறுத்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துடக்கூடாது. மாற்றி கொடுத்தா மாறிடும். நம்ம ஹை டோனில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்கிறது வந்து ஹை டோனு, வெள்ளை கலர் வயர் இருக்குது. லோ டோனில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் வயர் இருக்குது. இது வந்து ஹை டோனு, இது பிளாக் கலர் வந்து லோ டோனு. இதை பார்த்து நம்ம மெலடி மேக்கரில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதான் லோ டோன்னு ப்ரௌன் கலர் வந்து பிளாக் ஹை டோனு. நம்ம இதோடய மாட்டிக்கலாம். நம்ம அந்த வெள்ளை கலர் வேறு ப்ரௌன் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து வெள்ளை கலரு, கருப்பு கலர் வந்து எல்லோ கலரோடு மாட்டிக்கலாம். உங்களுக்கு மாட்டிட்டு காட்டுறேன். லீவ் எடுத்துகிட்டு கரெக்டாக ப்ராப்பராக முறுக்கி இன்சுலேஷன் போட்டுக்கலாம். நம்ம வந்து லோ டோன் ஹை டோன் வந்து மாற்றி கொடுத்துடக்கூடாது. மாற்றி கொடுத்தா ஆரன் கரெக்டாக வேலை செய்யாது. கரெக்டாக ப்ராப்பராக ஒவ்வொரு மெலடி மேக்கர் பொறுத்து வேரோட கலர் மாறும். கரெக்டாக ப்ராப்பராக போட்டு கரெக்டாக பார்த்து போடணும். ஆரன் கட்சினா ஹை டோன் இருக்கும். இதுலேயுமே மெலடி மேக்கர்லேயும் போட்டிருப்பாங்க, கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்துடக்கூடாது. நம்ம ப்ராப்பராக ஸ்லீவ் போட்டு ஸ்லீவ் அடிச்சிக்கலாம். நம்ம ஸ்லீவ் அடிச்சாச்சு. நம்ம வந்து நெகட்டிவ் லைன் வந்து மாட்டுறோம் ரெண்டு பக்கமும். கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம லைட்டாக உள்ளே விட்டு ஒரு சுற்றி மேலே இழுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம வெளியே இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட ஒரிஜினல் ஆரன் உள்ள அந்த வயரை வந்து வெளியே இழுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா லைட் கலரு இருக்கிற க்ரீன் வந்து பாசிட்டிவ், டார்க்காக இருக்கிறது வந்து நெகட்டிவ். இப்போ நம்ம நெகட்டிவ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் வெட்டிக்கலாங்க. வெட்டிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆரன்லேருந்து பிளாக் கலர் வயர் வந்து நெகட்டிவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ரெண்டத்தையும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் போட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணுறோம். அது நம்ம கரெக்டாக ஸ்லீவ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் லைட்டாக வயரை அப்படி முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து அந்த இது கட் பண்ண அந்த இதையும் சேர்த்து போட்டு முறுக்கி கரெக்டாக போட்டு ஸ்லீவ் போட்டு முடியுதுதான். அப்படின்னா வந்து ஒரிஜினல் ஆரக்கும் கனெக்ஷன் வந்து போகும், நம்மளோடக்கும் கனெக்ஷன் போகும். அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸ்லீவ் போட்டு கரெக்டாக பண்ணிக்கலாம். அது நம்ம நெகட்டிவ் வந்து ஒரிஜினல் ஆரனில் மாட்டுறோம். எதில் கொடுத்தாலும் மாறாது. இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் லைனாக கட் பண்ணிக்கலாம். பின்னாடி தள்ளி வைல கட் பண்ணி அதில் ஒரு ஸ்லீவ் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா வயர் போட்டு முன்னாடி டூமுக்கு கொண்டு போகிறோம். பாசிட்டிவ் வயரு
எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டுக்கிறோம். மூஞ்ச காட்டக்கூடாது. காட்டல. உன் கையில் கை ஃபுல்லாக தெரியுது. அது என்ன தெரியுது? தெரியுதுல்ல? கட் பண்ணு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டாச்சு. ஸ்லீவ் போட்டு கட் பண்ணு. கரெக்டாக பண்ணிடலாம். கட் பண்ணு. நாலு அடி கொண்டு வா. இப்போ நம்ம ரூட் பண்ணி கரெக்டாக முன்னாடி கொண்டு போகிறோம். முகம் தெரிய போகுது. தெரியாமல் வச்சுக்கோ. கட் பண்ணு. பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இருக்குல்ல நம்ம சுவிட்சில் இருந்து வயரை வந்து நம்ம காட்டியிருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா வயர் நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வே சுவிட்சு, அதாவது 2 இது யூஸ் பண்ணுற மாதிரி சுவிட்சில் வந்து நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம். அது ப்ளூ கலர் வந்து இதுக்குன்னு சொல்லியிருப்போம், அதாவது பாசிட்டிவ்க்கு. நம்ம ஆரன்லேருந்து தான் பாசிட்டிவ் எடுக்கணும். அப்படின்னா சுவிட்சு வந்து நம்மளுக்கு வந்து ஆரனோட ஒரிஜினல் சுவிட்சை நம்ம பண்ணுவோம். அதனால் அந்த ப்ளூ கலரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். எப்போ சாப்பிட? இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து ஃபஸ்ட்டு, பிளாக் கலர் வந்து செகண்டு. கட் பண்ணு. பை நம்ம கரெக்டாக முடிக்கி ஸ்லீவ் போட்டுக்கலாம். கட் பண்ணு. தெரியுதுல்ல? பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஆரனு, அதாவது ஒரிஜினல் பின்னு, ஒரிஜினல் ஆரன்லேயும் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுனால கட் பண்ணு. அதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணு. இது நம்ம பிட் ஒயர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அடிச்சுக்கிறோம். கட் பண்ணு. ஆரனு, மெலோடி மேக்கரு, அதுக்கப்புறம் அந்த சுவிட்சு எல்லாமே லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஆரனில் மாட்டிக்கிறோம். இந்த பின்னை மாட்டி ரூட் பண்ணி வயரை மேலே இழுத்துட்டு கொண்டு போகிறோம். கட் பண்ணு. இந்த பக்கம் வந்தாச்சு. கட் பண்ணு. இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணு. இப்போ நம்ம இதில் வந்து கொடுத்துக்கிறோம், கட் பண்ணு. அதாவது சுவிட்சில் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் ஒரு ஒயரில் கொடுக்கணும், 3 ஒயரில். ஒன்று வந்து பாசிட்டிவ் கொடுத்தாச்சு, இன்னொரு ஒயரில் நம்ம கொடுத்துக்கிறோம். இது நம்ம கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஹாரனுக்கு வந்து அந்த இன்னொரு வயர் பேலன்ஸ் இருக்கிறதுல ஹாரனுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காண்டி நம்ம பிட்டு ஒயர் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பிங்க் கலர் ஒயரில் சின்ன பிட்டு போட்டுக்கிறோம். ஸ்லீவ் போட்டு பண்ணிக்கிறோம். கரெக்டாக ப்ராப்பராக ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இன்னொரு 2 நம்ம வந்து இந்த சுவிட்சில் இன்னொரு ஒயர் பேலன்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ்க்கு, ஒன்று இது கொடுத்தது போக இன்னொன்று பேலன்ஸ் இருக்கும். அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வயரில் கனெக்ஷன் கொடுத்து ஸ்லீவ் போட்டுக்கிறோம். கட் பண்ணு. யார் சொன்னது? ஃப்ரெண்டு. கட் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கரெக்டாக ஸ்லீவ் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இன்னொரு ஒயர் இருக்குது. நான் தெரியாமல் கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் போட்டு கரெக்டாக பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒயர் வந்து சுவிட்சில் வந்து பேலன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். பிளாக் கலரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ப்ரௌன் கலர் ஒன்று மீதி இருக்கும். அதில் வந்து இப்போ ஒரிஜினல் ஆரன்லேருந்து ஒரு ஒயர் நம்ம கொண்டு வரலாம். அதாவது ஒரிஜினல் ஆரன்லேருந்து ஒரு பாசிட்டிவ், அதை வந்து கொடுக்கணும். இதில் நம்ம கரெக்டாக போட்டு ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம கரெக்டாக ஸ்லீவ் போட்டாச்சு.
கட் பண்ணு. லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி முடிச்சிடலாம் வேலையை. கட் பண்ணல. இப்போ நம்ம வந்து அந்த மெலடி மேக்கருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் லைன் போகணும். அது நம்ம வந்து சாவியோட லைனில் நம்ம எடுத்துக்கிறோம். சாவிலேருந்து ஒரு பாசிட்டிவ் லைன் வந்து எடுத்துக்கிறோம். 4 மணி தானே இருக்குது. அதை வந்து நம்ம இந்த ரெட் கலர் ரெடி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பிங்க் கலரில் வந்து நம்ம சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக முறுக்கி ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம். தெரியுதா? 3 நிமிஷம் ஆயிட்டு. இன்னும் 2 நிமிஷம் தான். வேலை முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சுதா? கரெக்டாக நம்ம முறுக்கி ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டா? ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு பழையபடி அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணிட்டு அவங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸ்டாமினா ஹே. ஃபாஸ்ட் 3 படுமா? கீழே காட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்னோட சவுண்டு கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து ஹார்னோட சவுண்டு. தேங்க்யூ கைஸ். நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.